ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தீம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அக்கா, எனக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நீ குழந்தைங்கள அழைச்சிட்டு காரில் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாக்கா, எனக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவள் லாவண்யா வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாக ஆகுது. அவள் இன்றைக்கி வந்து அவங்க அக்காலாம் வர்றாங்களாம், ஜாலியாக வெளில எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்ருக்கா அப்படின்னோடனே, சரி அப்போனா நாங்கள் மட்டும் போயிட்டு வரணுமா அப்படின்னோடனே, போயிட்டு வாக்கா, அடுத்த வாரம் வேறு எங்கேயாச்சும் நம்ம போவோம் பர்ச்சேஸ் போகிறதுக்கு. நானுமே வேலை கிளம்புறதுக்கெல்லாம் வந்து இன்னும் அடுத்த வாரம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு வேணால் நம்ம 2 பேரும் அடுத்த வாரம் சண்டேயில் போயிட்டு வரலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்போனா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. பையனும் பொண்ணும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஊர்லேருந்து என்னோடய ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் ஒரு 2, 3 ஷர்ட்லாம் வந்து தங்கச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தா. என்னென்னா, நான் அப்போ போட்டிருந்ததெல்லாம் வந்து அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் போடாமல் வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்தா, வேணா எடுத்துக்கோக்கா உனக்கு போட்டுக்கிட்டு போகிறதுக்கு, அந்த தீம் பார்க்கெலாம் கொஞ்சம் நல்ல இதாக தானே வருவாங்க மாடலாக அப்படின்னோடனே, சரி ஓகேடி, என்கிட்ட ஜீன்ஸும் இருக்குது, நான் அதை வச்சுருக்கேன், பழைய ஜீன்ஸ் அப்படியே தான் இருக்குது, புதுசாக ஒன்று எடுத்தது போடாமே வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன், அதை போட்டு இந்த ஷர்ட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும்ப்பா, அதே உடம்பு தானே, ஒன்றும் அந்தளவுக்குலாம் இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து மோண்டையெல்லாம் போட்டு ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டு கொலுசுலாம் போட்டோன்னே ஆளே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மாடலாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதோட க்ரீம் அதெல்லாம் போட்டு ரொம்ப இதாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. அவங்க பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா, அம்மா சூப்பராக இருக்கீங்கம்மா, மாடலாக இருக்கீங்க, ஏம்மா இத்தனை நாளாக இது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்லாம் வந்து கேட்குறான். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு இதாக வந்து இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அக்காவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அப்படி வந்து சூப்பராக இருந்துச்சு. மாமா அவங்க அம்மா வந்து காரில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவரே கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி இதாகிட்டார். நம்ம ஒய்ஃபாக இது இவ்வளோ மாடலாக இதாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் அக்கா வர வர ரொம்ப அழகாகிட்டே போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து கண்டுக்கலை, எதுவுமே பேசிக்கலை. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணவா அப்படின்னு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து நான் ட்ரைவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டால், உடனே வந்து உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியும், வாங்க நான் எவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம், அது பிடிக்கலன்னா நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னிச்சு. சரின்னு எங்கள் மாமா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார். பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு அக்கா ட்ரைவ் பண்ணிச்சு, சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போணுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போனா நம்ம ஒய்ஃபுக்குள்ளே இவ்வளோ ஒரு இதுவும் இருக்குது, நம்ம தான் வந்து தேவையில்லாமல் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தீம் பார்க்குக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் என்ன பாதியிலேயே வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுகிட்ட வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீம் பார்க்குக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் விளையாட்டுலாம் வந்து விளையாடுறப்போ, இவங்களோட எங்கள் மாமாவோட காலேஜ் மேட் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க. வந்தோடனே பார்த்துட்டு, என்ன ஒரு மாதிரி இதாகிட்டார், உங்கள் ஒய்ஃபா அது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் ஒய்ஃபு தான் அப்படின்னா, இவ்வளோ மாடலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. நீ தான் ரொம்ப ஏஜ்டாக போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ஒரு ஃப்ரெண்டு ஒய்ஃபெல்லாம் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சாம். அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அப்போ தான் தெரிஞ்சிச்சான் இவருக்கு நம்ம ஒய்ஃபுங்கிறது நம்ம தான் வந்து